தலையை பார்த்தா பித்துக்குள்ளியாட்டா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில்? எல்லோரும் வீட்லேயும் வேலைலாம் முடிஞ்சா நண்பர்களே. நம்ம வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கொல்லையில் தான் எப்பயும் போல் கொட்டை பொறுக்கிட்டு இருக்கோம். கொட்டை பொறுக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆகுது, 10 நாளாவது ஆகும். அது ஏன்னா கடலை பிடுங்கிட்டு இருக்கோம். வீடியோ பார்த்துருக்கீங்க. அது வந்து கடலை பிடுங்கி ஒரு துண்டாக பிடுங்கி அது வந்து கடலை வந்து அடியில் நஞ்சிடுச்சு. நோண்டி பிடுங்கி அதை ஆஞ்சிட்டு இருந்தோம். கொட்டை பொறுக்க டைம் இல்லை. இடையில நான் வேறு டூட்டிக்கு போயிட்டேன். அதனால் கொட்டை இந்த பழம் இருக்குன்னா, இந்த பழம் வந்து அழுவி, மழை வேறு இடையில 2 நாள் பெஞ்சிச்சு. இந்த பழம் அழுவி வெறும் கொட்டையாக கிடக்குது. அப்படியே இந்த புள்ளியெல்லாம் அதெல்லாம் பொறுக்க மாட்டேங்குது. அழுவி இருக்கிறதும் கொசன்னு அழுவி போயிருக்கிறதும் இந்த பசங்கள்லாம் என் அண்ணமும் வந்திருக்கான், என் பிள்ளை, என் தங்கச்சி பிள்ளையும் இதெல்லாம் தொடவே மாட்டேங்குது. அதெல்லாம் இந்த ஃப்ரெஷ்ஷாக இதுமாரி உளுந்து கிடக்கிறது ஒண்டி தான் பொறுக்குதுவோ, கொட்டையாக பொறுக்கவும் மாட்டேங்குது. இந்த பாருங்க வெறும் கொட்டையாகவே கிடைக்குது. அப்படியே என்னால் கொஞ்சம் நேரம் தான் பொறுக்குனேன். நான் இப்போ வந்து கிளம்பிடுவேன் வீட்டுக்கு. ஏன்னா வந்து நான் நேற்று காலையில் போனேன் டியூட்டிக்கு. நேற்று காலைல ஒரு 6 மணிக்கு டியூட்டிக்கு போனேன். இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன். எல்லாருக்குமே தெரியும், நேற்று வந்து மாமல்லபுரத்தில் மாநாடு, அந்த டியூட்டி தான் அது. அங்கே போகலை, இங்கே எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே டியூட்டி பார்த்தோம். அதனால் அவங்க போயிட்டு மாநாடு போகிறவங்க போயிட்டு ரிட்டன் திரும்புகிற வரைக்கும் டியூட்டி கண்டினியூவாக பார்க்க சொல்லிட்டாங்க. காலைல தான் டியூட்டி முடிஞ்சு வந்தேன். நேற்று ஃபுல்லாக டியூட்டி, நைட்டு ஃபுல்லாக டியூட்டி. அதனால் தூங்கவே முடியல. ஒரே டயர்டாக இருக்குது. எனக்கு போய் தூங்கணும். வந்ததுமே ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டு குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டேன். இனிமேல் போய் கைகள் முடிஞ்சு விட்டு சாப்பிட்டு தூங்கணும். நான் சும்மா கொல்லையில் எல்லாம் கொட்டை பிடிக்கிட்டு இருக்காங்களே, பார்த்துட்டு போவோம், அப்படியே பார்த்துட்டு 2 ரீல்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு தான் வந்தேன். இது வந்து இந்த பிள்ளைங்க இதெல்லாம் பொறுக்கி விட்டாங்க. நான் வந்து ஒரு 2-3 டப்பா தான் பொறுக்கினேன். என்னால் முடியல, குனிஞ்சு பொறுக்க முடியலம்மா. கண்ணு முழிச்சதும் மயக்கமாக வருது, டயர்டாக இருக்குது. என்னால் சத்தமாக கூட பேச முடியல. இன்னும் காலை சாப்பாடு சாப்பிடல. காலைல ஒரு தோசை சாப்பிட்டேன். அது எனக்கு பசிக்குது. போய் சாப்பிட்டு தூங்கினா தான் பழைய நினைவுக்கு வருவேன். அதாவது எனக்கு ஏதோ மெண்டல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது தூங்காமல். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து லாங் வீடியோவே ஒரு 10 நாளாக ஒழுங்காக போடவே இல்லை. 10 நாளாக ஒரு வீடியோவே போடலை. லாங் வீடியோ ஒரு வீடியோவே இன்னும் தான் போட்டேன். அதாவது வந்து வீடியோ எடுக்க டைம் இல்லை. டியூட்டி இல்லை, சமையல் மணி காலையில் வேலை, எடுத்து கொடுக்க ஆள் இல்லை, வேலை அதிகம். அதனால் கொஞ்சம் டைம் கிடைக்கல. வீட்டில் இருந்து ஒழுங்காக சோறு கூட ஆக்கலை, அதை வீடியோ எடுத்து போடணுன்னாலும். அஜய் வந்து தம்பி வீட்டில் அம்மா வீட்டில் சாப்பிட சொல்லிட்டு நான் டியூட்டிக்கு போயிடுவேன். அதனால் டைம் கிடைக்கவே இல்லை. இனிமேல் இன்னும் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் வேலைலாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். கடல வேலை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வீடியோ ரெகுலர் எடுத்து போடுவேன். நண்பர்களே, எல்லோரும் நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் வந்து எந்த ஊர்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லோரும் வாங்க, முந்திரி பழம் சாப்பிட்டுட்டு போகலாம். நம்ம வீட்டு கொல்லையில் எல்லோரும் வாங்க, முந்திரி பழம் சாப்பிட்டு போகலாம். சரி, ஓகே நண்பர்களே, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் வீட்டுக்கு போய் தூங்குறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நம்ம நைட்டு லைவ் போடுவேன். எல்லோரும் எங்கே ஏறிட்டு உட்காந்துருக்கு மரத்தில்? ஏற்கனவே என் செல்லு சவுண்டே கேட்கல. பத்தாத்துக்கு நான் வேறு ரொம்ப பொறுமையாக பேசுகிறேன். இங்கே ஒன்றுமே கேட்க போகிறதில்ல. வீடியோ கேட்குதா என்னன்னே தெரில. திரும்ப போட்டு பார்த்தா தான் தெரியும். ஃபோன் வந்து வீடியோ வந்து குவாலிட்டி சரியில்லை. ஃபோன் வேறு வாங்கக்கா அப்படிங்கிறீங்க. இன்றைக்கி சாயங்காலம் தான் நான் வந்து போகலான்னு இருக்கேன். டியூவில் வந்து எவ்வளோ கட்டணும், எவ்வளோ கட்டி எடுக்கணும், டியூ அமௌண்ட் எவ்வளோ வரும் மாதம், அதெல்லாம் போய் சாயங்காலம் விசாரிச்சு போகணும்.
கல்லை பிடுங்க வந்தவங்களே எங்களை பாவம் பார்த்து வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. நீங்களும் மாதிரி ஐயா உங்களை கொட்டை பொறுக்க சொல்கிறாங்க. அங்கே அம்பருத்து ஒண்டியாக கொட்டை பொறுக்குது. தாயம் பார்த்து எங்களுக்கு போய் சொன்னாங்க. தாயம் பார்த்து எங்கே போய் சொன்னாங்க கொட்டை பொறுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ சொன்னாங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.